Hi people, இன்னைக்கு என்னோட கிச்சன்ல தக்காளி தொக்கு தான் செய்ய போறோம். இது வந்து சப்பாத்திக்கு and ரைஸ்க்கு ஒரு பெஸ்ட் சைட் டிஷ். இதுக்கு இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா கடுகு, ஜீரகம் நார்மல் as usual எடுத்துர்க்கேன். Then tomato நான் வந்து ஒரு மீடியம் சைஸ்ட் ஒரு 6 to 7 tomatoes எடுத்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ரொம்ப ஃபைனாலாம் சாப் பண்ணனும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து அத வந்து கம்ப்ளீட்டா வந்து blanch பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நான் வந்து அதில இருந்து ஒரு முக்கால் பாகம் எடுத்து ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். தென் green chilies எடுத்துர்க்கேன். ஒரு 3 to 4 green chilies நார்மல் சைஸ் green chilies பொடியா சாப் பண்ணிருக்கேன். curry leaves, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், எண்ணெய், உப்பு as a basic ingredient அதுவும் எடுத்துக்கணும். நான் வந்து ஏன் green chilli and red chilli பவுடரும் வச்சிருக்கேன் அப்படினா சில பேருக்கு வந்து இந்த தக்காளி தொக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வந்து ரெண்டுமே வந்து mix பண்ணலாம். அப்படி ஒருவேளை ரொம்ப காரம் வேண்டாம், நார்மல் காரம் போதும் அப்படினா நீங்க வெறும் green chilli யூஸ் பண்ணிக்கோங்க, red chilli யூஸ் பண்ண வேண்டாம். நானும் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நிறையலாம் போட போறது இல்ல, red chilli powder கொஞ்சமா தான் போட போறேன். பார்க்கலாம் எப்படி வருது எப்படி இருக்கு அப்படினு பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து உங்களுக்கு ஒரு பேச்சுலரா இருந்தாலோ இல்ல வந்து வர்க்கிங் லேடிஸா இருந்தாலோ அந்த மாதிரி பீப்பிள்க்குலாம் வந்து இது ரொம்பவே ஒரு ஈஸியான டிஷ். ஜஸ்ட் நீங்க வந்து டொமேட்டோஸையும் ஆனியனையும் சாப் பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சுது. நம்ம கடகடன்னு எல்லாமே கடாயில போட்டுட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க ஒரு சாதத்துக்கு ஒரு பிசைஞ்சு கூட அதை சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நீங்க நல்லெண்ணெயில பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 2 நாள் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். சோ பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் போட போறேன். கொஞ்சம் ஆயில் நிறைய விட்டுக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் இஸ் ஆல்சோ குட் ஃபார் ஹெல்த். அது வந்து என்னோட இந்தியன் கிராசரி ஷாப் யூஎஸ்ல எந்த இந்தியன் கிராசரி ஷாப்க்கு போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது கிடைக்கும். எண்ணெய் போட்டதுக்கு அப்புறமா கடுகு அண்ட் ஜீரகம் போட போறேன். cumin seeds, நல்லா கடுகு அண்ட் ஜீரகம் வந்து நல்லா எண்ணெயில நல்லா வதங்கட்டும். இந்த டைம்ல கறி லீவ்ஸும் போட்டுடுங்க. இந்த சவுண்ட் கேக்குது பாத்தீங்களா, நல்லா வெடிக்குது. இந்த டைம்ல நீங்க green chilies போட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியம்லயே வச்சுக்கோங்க. ஜீரகம் வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேஸ் ட்ரபிள் பிரச்சனை எல்லாம் வராது. பேசிக்கலா ஜீரகம்ங்கிறது டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த டைம்ல நம்ம வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஆனியன்ஸ் சாப் பண்றது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆனியன்ஸ் அவ்வளோவா பிடிக்காது. அதனால நான் அதை எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணிடுவேன். ஏன்னா அது எனக்கு வாயில வரக்கூடாது அப்படின்னு. சில பேர் வந்து அப்படியே கேஷுவலாக கட் பண்ணி போடுவாங்க. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஆனியன்ஸ் குக் ஆகிறதுக்காக நம்ம சால்ட் போட போகிறோம். சால்ட் போட்டிங்கன்னா ஆனியன்ஸ் சீக்கிரமே குக் ஆகிடும். உங்களுக்கு அந்த ப்ரௌனிஷ் இதுவும் வந்துடும். நான் உப்பு போட்டுட்டு ஆனியன்ஸை மூடி வச்சுட்டேன். இப்போ திறந்து பார்ப்போம். ஆனியன்ஸ் பார்த்தீங்களா நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. This is the right time to add tomatoes. Tomato add பண்ணிட்டோம். கொஞ்சம் நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க.
செட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போது நம்ம ஏற்கனவே வெங்காயத்துக்கு ஃபாலோ பண்ண அதே ப்ரொசீஜர் தான். சால்ட் போட்டுடலாம். சால்ட்டை போட்டுட்டோம் அப்படின்னா சால்ட் போட்டுட்டு நம்ம இந்த லிட்டை மூடிடலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த சால்ட் போட்டதுனால அந்த தக்காளியில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் வந்து ஊஸ் அவுட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அதுவே செல்ஃபாக வந்து குக் ஆகிக்கும். நம்ம வந்து தனியாக வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்றது இல்லை. இப்போ நம்ம தக்காளி ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், கொதிச்சிட்ருக்கு. தக்காளியில் வந்து நம்ம சால்ட் போட்டதுனால அந்த வாட்டருக்கு வந்து ஊஸ் அவுட் ஆகிட்டு அதுவே செல்ஃபாக குக் ஆகிட்டுருக்கு. நம்ம வாட்டரை ஆட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாட்டரியாக இருக்குது பாருங்கள் உள்ள. உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. ஆனால் இது கம்ப்ளீட்டாக குக் ஆகலை. ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு குக் ஆகிறதுக்கு. நம்ம இந்த டயத்தில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் நான் போடுறேன். நான் ஆல்ரெடி க்ரீன் சில்லி பவுடர் போட்டிருக்கிறதுனால க்ரீன் சில்லிஸ் போட்டிருக்கிறதுனால இந்த பவுடர் ரொம்ப கம்மியாகவே போடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், ரொம்ப மஞ்சத்தூள் வேணாம். அப்புறம் வந்து தக்காளி தொக்கு அப்படியே மஞ்சள் ஆகிடும். இது இவ்வளோதான். இது வந்து நம்ம இதுக்கு மேலே இதுக்கு வந்து எதுவும் ஆட் பண்ணுறதோ இல்லை எதுவுமே பண்ண வேண்டாம். ஃபைனலாக நீங்கள் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இதுவே செல்ஃபாக குக் ஆகிக்கும். ஸோ செல்ஃபாக குக் ஆகிட்டு கடைசியில் உங்களுக்கு அப்படியே ஒரு கிரேவி மாதிரி வந்துடும். இப்போ எவ்வளோ பெரிய பெரிய பீஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா டொமேட்டோஸ், அதெல்லாம் அப்படியே ரொம்ப சின்னதாகிட்டு ஷ்ரிங்க் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அந்த ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இப்போது தக்காளி தொக்கை வந்து நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வாட்டரி கண்டென்ட்டோட. இல்லை நீங்கள் இதை வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வாட்டர்லாம் வந்து நல்லா வத்துற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் சாதத்தில் வந்து வாட்டர் கண்டென்ட்டோட ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. அதுவே நீங்கள் சப்பாத்திக்கு நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் சைட் டிஷ் தான். இதுக்கு வந்து வேறு பெருசாக வேலை கிடையாது. நம்ம கண்டென்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து கடாயில் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவாகவே செல்ஃபாக குக் ஆகிக்கும். நம்ம அப்பப்போ வந்து பார்க்கணுன்னோ இல்லை கிண்டி விடணுன்னோ கிடையாது. பட் பி வெரி கேர்ஃபுல். ஃப்ளேம் வந்து எப்போவுமே மீடியம்லேயே வைங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்பவே சேஃப். ஏன்னா வந்து தண்ணி வற்றிட்டுச்சுன்னா தீஞ்சு போக ஆரம்பிச்சிடும். அதனால எப்போவுமே வந்து மீடியமில் வச்சு குக் பண்ணுறது தான் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட். இப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு. தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு அந்த ஃபுல்லாக தக்காளிஸ் எல்லாமே நல்லா பிளான்ச் ஆகிட்டு ஒரு கிரேவி கைண்ட், ஒரு செமி கிரேவி கைண்டில் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான், இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு குக் ஆகிருக்கும். ஸோ ஓகே குக் ஆகிடுச்சு அப்படின்னும் போது நீங்கள் லிட் மூடிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே இடத்துல வச்சுட்டிங்கன்னா அந்த ஹீட்டில் இன்னும் கொஞ்சம் வெந்துடும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட எலக்ட்ரிசிட்டி இல்லை கேஸு எதையாவது மிச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை கார்னிஷ் தான் பண்ணணும். கார்னிஷ்க்கு ஜஸ்ட் கொத்தமல்லியை எடுத்து இந்த மாதிரி அழகாக தூவிட்டு you can finish it off. தக்காளி தொக்கு is ready to serve. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கும் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். See you soon. Bye.